தரேன். இது பால் சேமியா, இது கறி குழம்பு, சிக்கன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு கறி குழம்பு. வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். ரசம். திருப்பி மூடணும், இப்படி தண்ணி வருது, அப்படி திருப்பி மூடணும். இதுதான் இருக்கிறதுல ஸ்பெஷல். என்ன தெரியுமா? கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து மாங்காய் தித்திப்பு பச்சடி. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அப்புறம் எல்லாரோட ஃபேவரட் அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். நான் சாப்பிடும் போது காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். எப்படி எல்லோரும் செய்கிற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கேஸை வந்து பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வைக்கணும். அப்புறம் யாரும் எதுவும் கேட்பீங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, கறியும் போட்டு வதக்கிட்டு, இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நாம் வந்து ஒரு மிக்சியில் வந்து மிளகு, சீரகம், கசகசா, சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 கிலோ கறினா அதுக்கு எவ்வளவோ அதை மட்டும் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இது நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு அந்த அரைச்ச மசாலாவையும் இதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒன்று கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வந்து வேக விடலாம். இல்லை இந்த கறிக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக விடலாம். அப்படி நல்லா பண்ணோம்னா மிளகு எந்த ஒரு கவுச்சிக்கும் நாங்கள் வந்து மிளகு, சீரகம், தனியாத்தூள், சோம்பு, கசகசா எல்லாமே வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி தான் போடுவேன். அம்மியில் அரைப்பேன். இப்போ அம்மி இல்லாதனால மிக்சியில் அரைச்சி தான். வாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்துட்டு எப்படின்னா எண்ணெயில் வந்து கடுகு, மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகு, சீரகத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வற்றினோன்னா இப்படி வந்துடும். இது வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரியே தெரிலல்ல. இந்த ரெசிபி வேணும்னா தனியாக சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தண்ணி நல்லா வற்றினோன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சாச்சு. இது நாங்கள் வந்து பூனை வளர்க்குறோம், அவங்களுக்காக இந்த சாப்பாடு. இது வந்து மாங்காய் பச்சடி. எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அது எப்படி செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். தித்திப்பு மாங்காய் பச்சடி. மாங்காய், கடுகு எண்ணெயில் போட்டு தாளித்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்க மாட்டேன், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சோடு மாங்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் கொதிச்சோன்னா நான் காட்டுறேன். அது நல்லா திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா இது வந்து திக்காயிடும். அப்போது மாங்காய் தித்திப்பு. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டோன்னா ஸ்வீட் சாப்பிட்ணும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம கடையில் விற்கிற ஸ்வீட் சாப்பிட்றதோட நாங்கள் வீட்டில் ஓனாகவே பாயாசம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சுருவோம். வாங்க நீங்களும் இது வந்து தேங்காய் பாலில் செஞ்ச சேமியா. சேமியாவுக்கு வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் எடுத்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய் போட்டு இல்லை எண்ணெய் போட்டு வதக்கிட்டு தண்ணிக்கு பதில் தேங்காய் பாலை ஊற்றி, தேங்காய் பாலை வந்து கொதிக்கக்கூடாது, கொதிக்காமல் சேமியா போட்டு கிண்டிடலாம். இதில் வந்து கலர் போடலாம், ஆனால் கலர் போடக்கூடாதுன்றதுனால நான் வெள்ளையாக வச்சுருக்கேன். கலர் போடுறவங்க போட்டுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்வீட் தான். நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் வந்து கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட மாட்டோம். வீட்டில் இருக்கிற ஸ்வீட்டு, வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்வீட் செஞ்சுருவோம். டெய்லி சாப்பாடு கூட கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி. ஏன்னா சாப்பாடு வந்து காரமாக இருக்குது, இப்போ ஒரு கறி குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு, என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள். சுட சுட கறி குழம்பு, சிக்கன் கறி குழம்பு, சிக்கன் முருங்கைக்காய் போட்டு
கறி குழம்பு, அப்புறம் சுவையான கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, அப்புறம் ரசம் இருக்குது. ரசம் வேணும்னா ரசம் போட்டுக்கலாம். ரசம் இருக்குது, ரசம் வேணும்னா ஊற்றிக்கலாம். அப்படியே இது மேலே ரசத்தை ஊற்றி அப்படி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். சாப்பிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் மாங்காய் பச்சடி எல்லாமே வச்சு வாங்க சாப்பிடலாம்.